இன்றைய பாசுரம் 27வது பாசுரம். கூடாரை வெள்ளும் சீர் கோவிந்தா, கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா, உந்தன்னை பாடி பரகே கொண்டு யாம் பெரும் சன்மானம். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா, உந்தன்னை பாடி பறை கொண்டு யாம் பெரும் சன்மானம். நாடும் புகழும் பரிசினால் நன்றாக, நாடும் புகழும் பரிசினால் நன்றாக, ஊடகமே தோழ்வனை பாடகம் பாடை உடு மூட நெய் பெய்து முழங்கை வழிவார, மூட நெய் பெய்து முழங்கை வழிவார, கூடி குளிர்ந்தே சங்கச்சக்கர கதாபானே துவாரகா நிலையாச்சித கோவிந்த புண்டரீகாட்ச ரக்ஷமாம் சரணாகதம். அற்புதமான ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவையினுடைய 27வது பாசுரம். இதிலிருந்து 3 பாசுரம் ரொம்ப ரொம்ப விசேஷம். நம்மளுடைய கலியுகத்துக்கும் இந்த பாசுரத்துக்கும் ஒரு கனெக்ஷன் எப்போவும் உண்டு. என்னடா அப்படின்னா, கூடாரை வெல்லம் சீர் கோவிந்தா. அடுத்த வர பாசுரங்கள்லாம் கோவிந்தா சப்தம் 3 இடத்துல வரும். இதுலேயும் வரும், அடுத்த பாசுரங்களையும் அதுக்கு அடுத்த பாசுரங்களையும் வரும். இந்த கூடாரை வெல்லம் சீர் கோவிந்தால ஆண்டாள் என்ன சொல்கிறா அப்படின்னா, சேராததெல்லாம், சேராதது அப்படின்றது என்ன அப்படின்னா, நமக்கு எதெல்லாம் நம்ம வராதுன்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் இந்த பாசுரத்தினாலையும் இந்த பாசுர மகிமையினாலும் நமக்கு கிடைக்கும். எப்படிடா அப்படின்னா, நரஹரி கூடாரை அப்படின்னா எது நமக்கு சேராதுன்னு நினைச்சோமோ, மனுஷனுடைய உடம்பு மிருகத்தினுடைய தலை சேருன்னு நம்ம எங்கேயாவது இமேஜினேஷன் பண்ண முடியுமா? முடியவே முடியாது. அப்போ அதையும் நடத்தி காமிப்பான். அது எப்படிடான்னா, குழந்தை பிஞ்சு குழந்தைய மிரட்டுறான் அவன் தகப்பன். எங்கடா இருக்கான் உன்னுடைய ஹரி அப்படின்னு கேட்குறான். எங்கே வேணாலும் இருப்பார், நீ சொன்னீன்னா இந்த தூண்லேயும் இருப்பான்றான். இந்த தூணில் அவன் இருக்கிறது சத்தியமானால் அவனை மதம் கொண்டு நான் அடக்குவேன் அப்படின்னு சொல்கிறானான் தகப்பன். அந்த தகப்பனுடைய வார்த்தையை கேட்ட கர்ஜனையுடைய பகவான், ஓஹோ நீ என்ன அடக்கிறதுக்கு நீ மதம் கொண்ட யானையா வருவியா, உனக்கு நான் பிடரியோடு வரேன் அப்படின்னு சிங்கபிரானா வரார். கூடாரை வெல்லம் சீர். இதை கூடாரைனா நம்ம பலவித அர்த்தங்கள் எடுத்துக்கலாம். வியாக்கியானத்தில் பலவித அர்த்தங்கள் உண்டு. அடியனுடைய ஞானத்தை கொண்டு இதை சொல்கிறேன். அந்த ஞானத்தை கொண்டு இந்த பெருமாள் யாரா வரா அப்படின்னா, பார்க்கடல் பையத்துயின்ற பரமநடிபாடின்னு முன்ன பார்த்தா மாதிரி அவனுடைய பாசுரங்களில் நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலை நீராடின்னு அவனுடைய பாசுரங்கள் சொன்னாவாண்டி பார்க்கடலில் இருக்கிற அந்த பெருமாள் நம்ம சேராததுன்னு நினச்சாலும் எங்கே இருந்தாலும் சேர்த்து கொண்டு வந்துடுவானா. எதனால் அப்படின்னா, அந்த கோவிந்தா அப்படின்னு ஒரு சப்தத்தினால திரௌபதி சங்கல்பம் பண்ணிக்கிறா. என்னென்னு, கிருஷ்ணன்லாம் வரக்கூடாது, நம்ம எங்கேயோ போகிறோம், அவன் எதுக்குன்னு கூப்பிடுறா. அப்படியும் அவள் மானபங்கம் படுற அந்த சமயத்தில் எதுடா காப்பாத்தித்துன்னா, அந்த கோவிந்த நாமமே காப்பாத்தித்துன்னு அந்த பாசுரத்தினுடைய அர்த்தத்தில் நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்போ இந்த முதல் கோவிந்தா அப்படின்றதே ஆண்டாள் நமக்கு அற்புதமாக சொல்கிறோம். அதனால தான் கலியுக தெய்வமான திருவேங்கடமுடையானுடைய சன்னதியில் இன்றைக்கி எல்லாரும் போனால் கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு 3 வாட்டி சொல்லுவாள். அதனுடைய அர்த்தம் ஆண்டாள் நமக்கு கொடுத்த ஒரு அரிய வகையான ஒரு தாரக மந்திரம் தான் அந்த கோவிந்த நாமம். இந்த கோவிந்த நாமத்தை இந்த பாசுரத்தில் நம்ம சொல்லும் பொழுது, கூடாரே வெல்லம் சீர் கோவிந்தா, இது எதெல்லாம் நம்ம நடக்காதுன்னு நினைத்தோமோ
இந்த ஆண்டாளுடைய 30 நாள் பாசுரங்கள்னாலையும் அந்த நோன்புனாலையும் நமக்கு எல்லாத்தையும் நடத்தி கொடுப்பார்ன்றது தான் இந்த பாசுரத்தில் நமக்கு கோவிந்த நாமத்தினால நம்ம புரிஞ்சிக்கக்கூடிய விஷயம். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.